என்ன கிரிஜா சொல்ற? ஆமாங்க, நான் அந்த வசுந்தராவோட கதையை முடிக்க தான் பிளான் பண்ணேன். ஆனா மொத்த குடும்பத்தையும் மேல அனுப்புறதுக்கு கடவுள் எனக்கு சூப்பரான சான்ஸ் கொடுத்திருக்காரு. ஈஸ்வரி எந்த கேக்க வெட்டி அவளோட கல்யாண நாள்ல சந்தோஷமா கொண்டாட போறாளோ அந்த கேக்க சாப்பிட்டுட்டு அந்த ஈஸ்வரி, அழகு, வசுந்தரா, அபி, ஈஸ்வரியோட மாமா, அத்தை, சஞ்சீவ் எல்லாருமே குடும்பத்தோடவே சாக போறாங்க. கல்யாண நாள் கொண்டாட்டத்துல கேக்கு சாப்பிட்ட மொத்த குடும்பமோ சாவு. பேப்பர், டிவி எல்லா தலைப்பு செய்தியிலையும் பிரேக்கிங் நியூஸ் வரப்போகுதுங்க. ஏய் கிரிஜா, அதுக்கப்புறம் ஈஸ்வரி உன்னை சும்மா விடுவான்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த ஈஸ்வரியால என்ன என்னங்க பண்ண முடியும்? கேக்க கட் பண்ணி முதல்ல அந்த அழகு பயலுக்கு ஊட்டி விட்டு தானும் சாப்பிட்டு சாக போறது அந்த ஈஸ்வரி தானே. செத்ததுக்கு அப்புறம் அவ வந்து என்ன பண்ண முடியும்? நீங்க சும்மா பயந்து டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க. இது வரைக்கும் நான் எல்லா விஷயத்திலையும் அந்த ஈஸ்வரி கிட்ட தோத்துருக்கலாம். ஆனா இந்த தடவை நான் தோக்க மாட்டேன். இப்போ நான் போட்டிருக்க பிளான் கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இன்னைக்கு அந்த ஈஸ்வரியா அவளோட குடும்பமும் சாக போறாங்க. ஆமா, சாக போறாங்க. நம்ம சந்தோஷமா வாழ போறோங்க. என்னடா எதுக்கு இவ்வளவு கோவப்படுறா? நான் நல்லா தானே டான்ஸ் ஆடினேன். ஐயோ அம்மா, நீ ரொம்ப அழகா ஆடினம்மா. அப்புறம் ஏன் அவ கோவப்படுறா? சிடு மூஞ்சின்னு உனக்கு தான் தெரியும்ல. விடுமா, நம்ம கேக் வெட்டலாமா? ஆமாமா, டைம் ஆயிடுச்சுல. ஈஸ்வரி வா, கேக் கட் பண்ணலாம். வாங்க வாங்க. போ போ. நீ பாத்தீங்களா ஈஸ்வரி? எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாத்திமா, ஏன் உடனே கிளம்புறீங்க? இருங்க, ஒரு 5 நிமிஷத்துல கேக் வெட்டிடுவோம். சாப்பிட்டுட்டு நீங்க கிளம்பலாம். ஆமா ஆமா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். வரேன் ஈஸ்வரி. சரி வருவா. வருவா சின்னையா? வருவாங்களா? சரி வாங்க வாங்க. பாத்து கேக்க கட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் கேக்க சாப்பிடுவீங்க. என்னையால சாப்பிட முடியாது. ஏன்னா என்னையால என் முகத்தை கூட காட்ட முடியாது. அதனால எனக்கு பிடிச்ச கேக்க கூட சாப்பிடாம நான் இப்படி எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்கேன். இங்க எங்க போய் கேக் சாப்பிடுறது? ஐயோ, அழகு தம்பி, 2 பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. சரி சித்தப்பா. எப்படி? சரி. என்ன ஈசு? பாப்பஸ் நீங்களா வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, நான் வாங்கல. எல்லாமே தீக்குச்சி தான் வாங்கிட்டு வந்தான். தீக்குச்சி அத கொடு. அன்னைக்கு பர்த்டே பாப்பஸ வச்சுதானே கிரிஜா அத்தையை கொலை பண்ண பார்த்தா. அதனால எனக்கு இது மேல டவுட்டா இருக்கு சின்னையா. உனக்கு அப்படி இதுல ஏதோ சந்தேகம் இருந்ததுன்னா இவன் வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம். சரி தீக்குச்சி, இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. ஏய் ஈஸ்வரி, உன்னோட இந்த பயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஈஸ்வரி, அவ கிடக்கா. நீ கேக்க கட் பண்ணு, அவளை அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் ஈஸ்வரி, என்ன முட்டாளுன்னு நினைச்சியா? நீ அதை பார்த்ததுமே சந்தேகம் வரும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அதை எதுவும் பண்ணாம கேக்கல விஷத்தை கலந்த. இதுதான் நீ குடும்பமா கொண்டாடுற கடைசி கல்யாண நாள். இதோட உன் கதை முடிஞ்சது.
என்ன ஜூஸ்? ஒண்ணும் இல்ல சின்னையா, ஒரு மாதிரி இருமல் வருது. தொண்டையில கேக்கு சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். டேய், தண்ணி எடுத்துட்டு வாடா. சரி பாஸ்.